கோவை வடவள்ளியில் போலீஸ் அதிகாரி என கூறி வீட்டில் கொள்ளையடிக்க முயன்ற முன்னாள் ராணுவ வீரர் உட்பட 3 போலீசார் கைது செய்துள்ளனர். கோவையில் புது பிளானுடன் கைவரிசை காட்ட முயன்ற கும்பல் தொக்காக சிக்கியது எப்படி? தனியாக வசிக்கும் ஆண்களை குறிவைத்து பணம் பறித்து வந்த கூட்டு களவாணிகள் இவர்கள்தான். போலீஸ் அதிகாரி என்று கூறி மிரட்டி பணம் பறித்த முன்னாள் ராணுவ வீரரும் அவரது கூட்டாளிகளும் சிக்கியது எப்படி? கோவை கஸ்தூரி நாயக்கன்பாளையம் பகுதியில் வசிப்பவர் செந்தில்குமார். சம்பவத்தன்று அவரது வீட்டிற்கு வந்த இருவர் தங்களை போலீஸ் அதிகாரி என கூறி அடையாள அட்டை ஒன்றை காட்டியுள்ளனர். நீங்கள் வங்கி கணக்கு மூலம் ஏராளமான தொகையை பரிவர்த்தனை செய்துள்ளீர்கள், அது தொடர்பாக விசாரிக்க வேண்டும், காவல் நிலையத்திற்கு வாருங்கள் என்று கூறியுள்ளனர். அதை கேட்டதும் மௌனமான செந்தில்குமார், இருங்க சார், துணி மாத்திட்டு வரேன் என்று கூறி வீட்டிற்குள் சென்றுள்ளார். அப்போது மர்ம நபர்கள் இருவரும் திடீரென வீட்டிற்குள் புகுந்துள்ளனர். அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர், ஏன் உள்ளே வந்தீர்கள் என்று கேட்டுள்ளார். உடனே ஆக்ரோஷமடைந்த இருவரும் செந்தில்குமாரை தாக்கிவிட்டு, நகை பணம் எங்கு இருக்கிறது, சொல்லவில்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டி உள்ளனர். உஷாரான செந்தில்குமார் மர்ம நபர்களின் பிடியிலிருந்து தப்பித்து மற்றொரு அறையில் புகுந்து கதவை உள்பக்கமாக தாளிட்டு கொண்டார். அத்துடன் அவரது செல்போன் மூலம் அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்களிடம் பேசி உதவிக்கு அழைத்துள்ளார். ஆனால் அதற்குள் மர்ம நபர்கள் இருவரும் அங்கு இருந்து தப்பித்து சென்று விட்டனர். இதுகுறித்த புகாரின் பேரில் வடவள்ளி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதற்கிடையே வடவள்ளி மெயின் பகுதியில் ஜீப்பில் வந்த 3 வழிமறைத்து விசாரிக்க, அதில் இருவரின் முகம் செந்தில்குமார் வீட்டில் போலீஸ் என கூறி கைவரிசை காட்ட முயன்றவர்களைப் போல இருந்துள்ளது. உடனே அலர்ட்டான அதிகாரிகள் 3 நைசாக காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரிக்க எல்லாம் வெட்ட வெளிச்சமானது. பிடிபட்டவர்கள் கோவையைச் சேர்ந்த விஷ்ணுகுமார், ஜிம்சன், கார்த்திக் என்பதும் அதில் ஜிம்சன் முன்னாள் ராணுவ வீரர் என்பதும் தெரிய வந்தது. மதுபாரில் ஏற்பட்ட பழக்கத்தில் குறுக்கு வழியில் பணம் பறிக்க திட்டம் போட்டவர்கள் தனியாக வசிக்கும் ஆண்களை குறிவைத்து அவர்களது வீட்டிற்கு சென்று போலீஸ் என்று கூறி கொள்ளையில் ஈடுபட்டு வந்துள்ளது. கடைசியாக செந்தில் வீட்டிற்கு சென்றவர்கள் அங்கிருந்த சிசிடிவியால் தற்போது வசமாக சிக்கியுள்ளனர். இதனையடுத்து விஷ்ணுகுமார், கார்த்திக், ஜிம்சன் உள்ளிட்ட 3 போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்களுக்கு தனியாக வசிக்கும் நபர்களை நோட்டமிட்டு வீட்டை அடையாளம் காட்டி வந்த பாரதி என்ற பெண் உட்பட மேலும் 2 போலீசார் தேடி வருகின்றனர். விசாரணையின் முடிவில் இவர்கள் எங்கெங்கு யார் யார் வீட்டில் கொள்ளையடித்துள்ளனர் என்பது குறித்த தகவலும் வெளிவரும்.